வணக்கம். தோழர் ஜீவா நினைவு தினத்தையொட்டி அவைத்திடல் அருகே உள்ள அவரது திருவுருவ சிலைக்கு அமைச்சர் லட்சுமி நாராயணன் உட்பட கம்யூனிஸ்ட் கட்சியினர் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார்கள். புதுச்சேரி அரசு சார்பில் தோழர் ஜீவா நினைவு தினம் இன்று அனுசரிக்கப்பட்டது. இதனையொட்டி சாரும் அவைத்திடல் அருகே உள்ள அவரது சிலைக்கு அமைச்சர் லட்சுமி நாராயணன், துணை சபாநாயகர் ராஜவேலு, முதல்வரின் பாராளுமன்ற செயலர் ஜான்குமார், எம்எல்ஏ, சட்டமன்ற உறுப்பினர்கள் லட்சுமிகாந்தன், பாஸ்கர் என்கிற தட்சிணாமூர்த்தி ஆகியோர் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார்கள். அதனைத் தொடர்ந்து இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி மாநில செயலாளர் சலீம் தலைமையில் முன்னாள் அமைச்சர் விஸ்வநாதன், முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் நாரா கலைநாதன், தினேஷ் பொன்னையா, பொருளாளர் சுப்பையா, நிர்வாக குழு உறுப்பினர் அந்தோணி, மாநில குழு உறுப்பினர்கள் ராமமூர்த்தி, கீதநாதன், அபிஷேகம், தேவசகாயம், துரை செல்வம் உட்பட கட்சி நிர்வாகிகள் திரளாக கலந்து கொண்டனர். ஆபத்தை உணராமல் இளைஞர் ஒருவர் கழுத்தில் நல்ல பாம்பை சுற்றி கொண்டு விளையாடியது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. புதுச்சேரி தவளக்குப்பத்தை அடுத்து ஏம்பலம் பகுதியில் உள்ளது தனியார் மதுக்கடை. இங்கு சுற்றுவட்டார கிராம பகுதிகளை சேர்ந்த இளையோர் முதல் முதியவர் வரை பலர் மது குடிப்பது வழக்கம். இந்த நிலையில் பொங்கலையொட்டி பலர் மது குடித்துக் கொண்டிருந்தனர். அப்பொழுது வெளியிலிருந்து பாம்பாட்டி ஒருவர் கையில் பாம்பு கொடியுடன் மதுபான கடைக்குள் நுழைந்தார். அவர் ஒவ்வொரு டேபிளாக சென்று யாசகம் கேட்டார். அவரவர் கையில் இருந்த பணத்தை பாம்பாட்டிக்கு கொடுத்தனர். கடைசியில் ஒருவர், நான் 100 ரூபாய் தருகிறேன், எனது நண்பர் மேல் நல்ல பாம்பை மாலையாக போடவும் என்று கூறினார். அதற்கென அப்படி ஆக்கட்டும் என்று அந்த பாம்பாட்டியும் மாலையாக அவரது நண்பரின் கழுத்தில் போட்டார். அதற்கு பாம்பு நெளிவது கொஞ்சம் பயமாக உள்ளது. பல்ல புடுங்கியாச்சா என்று கேட்க, நீங்க கொடுத்த 100 ரூபாய்க்கு இது போதுங்கன்னு என்று சொல்லி பாம்பை மீண்டும் கூடைக்குள் வைத்தார் பாம்பாட்டி. சுமார் 10 நிமிடத்தில் ரூபாய் 300 அந்த பாம்பாட்டி வசூல் செய்தாலும் இது ஆபத்தான ஒரு செயல் என்பது குறிப்பிடத்தக்கது. புதுச்சேரியில் உள்ள புனித செபஸ்தியர் ஆலயத்தின் திருவிழா கொடியேற்றத்துடன் தொடங்கியது. இதில் ஏராளமான கிறிஸ்தவர்கள் பங்கேற்றனர். புதுச்சேரி ரெட்டியார்பாளையம் பகுதியில் புனித செபஸ்தியர் ஆலயம் உள்ளது. இந்த ஆலயத்தின் பெருவிழா இன்று தொடங்கி வரும் 20ஆம் தேதி வரை 3 நாட்கள் நடைபெறுகிறது. காலை தொடக்க விழாவையொட்டி பங்குத்தந்தை ஜோஸ்பால் தலைமையில் சிறப்பு திருப்பலி நடைபெற்றது. தொடர்ந்து செபஸ்தியர் உருவம் பொறிக்கப்பட்ட கொடியானது பூஜை செய்யப்பட்டு ஆலயம் முன்பு உள்ள கொடிமரத்தில் ஏற்றப்பட்டது. இதில் திரளான கிறிஸ்தவர்கள் பங்கேற்று செபஸ்டியரை வேண்டினர். புதுச்சேரியில் பைக்கில் வேகமாக போனதை தட்டி கேட்டவரின் வீட்டின் முன்பு வெடிகுண்டை வீசி 2 இளைஞர்களை போலீசார் கைது செய்தனர். புதுச்சேரி முதலியார்பேட்டை தொகுதிக்குட்பட்ட சுதானா நகரை சேர்ந்தவர் கோபி. இவரின் வீட்டின் முன்பு பயங்கர சத்தத்துடன் நாட்டு வெடிகுண்டு வெடித்தது. இதனால் அதிர்ச்சி அடைந்த கோபி முதலியார்பேட்டை காவல் நிலையத்தில் புகார் அளித்தார். இன்ஸ்பெக்டர் செந்தில்குமார் தலைமையில் போலீசார் வழக்கு பதிவு செய்து அருகில் உள்ள சிசிடிவி காட்சிகளை ஆய்வு செய்தனர். அப்பொழுது வெடிகுண்டை வீசிவிட்டு தப்பி சென்றது தேங்காய் திட்டு வடக்கு தெருவை சேர்ந்த முகிலன், சுதானா நகர் முதல் தெருவை சேர்ந்த சூர்யா என்பது தெரிய வந்தது. மேலும் விசாரணையில் பைக்கில் வேகமாக செல்லும் போது கோபி தட்டி கேட்டதாகவும் அவருக்கு மிரட்டல் விடும் வகையில் வீட்டின் முன்பு வெடிகுண்டை வீசியதாகவும் தெரிய வந்தது. இதனை அடுத்து 2 பேரையும் கைது செய்து நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர். மாட்டுப் பொங்கல் தினத்தை முன்னிட்டு மதுக்கடிப்பட்டு சந்தை பகுதியில் கால்நடைகளை அலங்கரித்து படையல் வைத்து வழிபட்டனர். தமிழர் திருநாளாம் பொங்கல் பண்டிகையின் 2ஆம் நாளான மாட்டுப் பொங்கல் விழா புதுச்சேரி மற்றும் தமிழகம் முழுவதும் களை கட்டியது. அதன் ஒரு பகுதியாக மதுக்கடிப்பட்டு பகுதியில் மாடுகளின் கொம்புகளுக்கு வண்ணம் பூசி கழுத்தில் புதிய கயிர்கள் கட்டியும் மணிகள் கட்டியும் அலங்கரித்தனர். மாட்டு கொட்டகைகளை அலங்கரித்து பொங்கலிட்டு படையல் வைத்து வழிபட்டனர். வீடுகளில் உள்ள பசுக்கள் மற்றும் காளைகளை குளிப்பாட்டி அலங்கரிப்பதுடன் அவற்றுக்கு பொங்கலிட்டு வழிபட்டனர். அவற்றுக்கு பொங்கலும் பழங்களும் கொடுத்து தங்கள் அன்பை வெளிப்படுத்தினர். மாட்டு பொங்கலையொட்டி பல கிராமங்களில் ஜல்லிக்கட்டு, மஞ்சு விரட்டு, ரேக்லா பந்தயம் நடைபெற்றன. மாட்டு தொழுவத்துடன் விவசாயத்திற்கு பயன்படுத்தப்படும் அனைத்து கருவிகளையும் சுத்தம் செய்து அலங்கரித்த விவசாயிகள் தேங்காய், பூ, பழம், நாட்டு சர்க்கரை என எல்லாம் வைத்து படைத்து மாட்டு தொழுவத்தில் பொங்கலிட்டனர். இதேபோல் மதுக்கடிப்பட்டு கிராமத்தில் பசு, காளை, எருமை, ஆடுகள் என அனைத்து கால்நடைகளுக்கும் தீபார்த்தனை காட்டி பொங்கல், பழம் கொடுத்து பூஜைகள் நிறைவு செய்தனர். பின்னர் அலங்கரிக்கப்பட்ட மாடுகள் மற்றும் 2 சக்கர வாகனங்கள், 4 சக்கர வாகனங்கள், டாடா ஏசி உள்ளிட்ட வாகனங்களை படைத்து அங்குள்ள அங்காளம்மன் கோவிலுக்கு அழைத்து சென்று வழிபட்டனர்.
இதில் தாசில்தார் ஐயனார், கோவில் நிர்வாக அதிகாரி அருள் உட்பட திரளான பொதுமக்கள் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். புதுச்சேரி குருமாம்பட்டு வீட்டு வசதி வாரிய குடியிருப்பு நல்வாழ்வு சங்கம் நடத்திய பொங்கல் விழா கொண்டாட்டம் மற்றும் பரிசளிப்பு விழா வெகு சிறப்பாக நடைபெற்றது. புதுச்சேரி குருமாம்பட்டு வீட்டு வசதி வாரிய குடியிருப்பு நல்வாழ்வு சங்கத்தின் சார்பில் பொங்கல் விழா கொண்டாட்டம் நடைபெற்றது. நேற்று காலை நடைபெற்ற கோலப்போட்டியில் சுமார் 100 மகளிர்கள் கலந்து கொண்டனர். இதில் சிறந்த கோலங்களை நடுவர்களாக செயல்பட்ட டாக்டர் லட்சுமி, ரேணுகா தேவி, வித்யாலட்சுமி தேர்ந்தெடுத்தனர். மேலும் சிறுவர்களுக்கான ஓட்டப்பந்தயம், மிதிவண்டி, மெதுவாக ஓட்டுதல், குரங்குவால் போட்டி, சிறுமிகளுக்கான ஓட்டப்பந்தயம், தண்ணீர் நிரப்புதல், எலுமிச்சை கரண்டி விளையாட்டு போட்டிகளும் நடத்தப்பட்டன. மாலை நடைபெற்ற பரிசளிப்பு விழாவில் சிறப்பு விருந்தினராக பாண்டிச்சேரி ரோட்டரி சங்க தலைவர் அன்பரசு கலந்து கொண்டு போட்டியில் வெற்றி பெற்றவர்களுக்கு பரிசுகளை வழங்கினார். இந்த நிகழ்ச்சியில் சங்கத்தின் நிர்வாகிகள் உட்பட பலர் கலந்து கொண்டனர். புதுச்சேரியில் காணும் பொங்கலையொட்டி கடற்கரை, சுற்றுலா தலங்கள், பொழுதுபோக்கு இடங்களில் ஆயிரக்கணக்கான மக்கள் கூடியதால் காணும் பொங்கல் கொண்டாட்டம் களை கட்டியது. பொங்கல் பண்டிகையொட்டி தொடர்ச்சியாக கடந்த 15ஆம் தேதி முதலே புதுச்சேரியின் அனைத்து பகுதிகளும் களை கட்டி உள்ளன. காணும் பொங்கலான நேற்று அனைத்து சுற்றுலா தலங்கள், பொழுதுபோக்கு இடங்களில் கூட்டம் அலைமோதியது. மணக்குள விநாயகர் கோவில், அரவிந்தர் ஆசிரமத்தில் நீண்ட வரிசையில் நின்று தரிசனம் செய்தனர். பாரதி பூங்கா, தாவரவியல் பூங்காவில் குடும்பத்துடன் குவிந்த பொதுமக்கள் பொழுதை போக்கினர். காணும் பொங்கலையொட்டி கடற்கரை சாலை, பாண்டி மெரினா, சின்ன வீராம்பட்டினம், கடற்கரை உள்ளிட்ட சுற்றுலா இடங்களில் கூட்டம் அலைமோதியது. சுற்றுலா பயணிகள் கடலில் இறங்கி உயிரிழந்த சம்பவத்தை தொடர்ந்து கடற்கரையில் பல இடங்களில் பலத்த போலீஸ் பாதுகாப்பு போடப்பட்டிருந்தன. 8 இடங்களில் பெரியகடை போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டனர். சீகல்ஸ் உட்பட பல்வேறு பகுதிகளில் உயிர்காக்கும் வீரர்கள் நிறுத்தப்பட்டு இருந்தனர். போலீசாரும் உயிர்காக்கும் வீரர்களும் கடலில் இறங்கி குளிக்க முயன்றவர்களை எச்சரித்து அனுப்பினர். காணும் பொங்கல் பண்டிகையொட்டி ஆரோவில் அருகே மஞ்சு விரட்டு உற்சாகமாக கொண்டாடப்பட்டது. இதில் வெளிநாட்டினர் பலர் கலந்து கொண்டு ஆர்வத்துடன் பார்வையிட்டனர். விழுப்புரம் மாவட்டம் ஆரோவில் சர்வதேச நகரத்துக்கு அருகே குயிலாப்பாளையம் கிராமம் உள்ளது. இந்த கிராமத்தில் ஒவ்வொரு ஆண்டும் பொங்கல் பண்டிகையொட்டி காணும் பொங்கல் தினத்தன்று மஞ்சு விரட்டு உற்சாகமாக நடத்தப்படுவது வழக்கம். இந்த ஆண்டும் வழக்கம் போல் அங்குள்ள எல்லை பிடாரி அம்மன் கோவில் அருகே உள்ள மந்தைவெளி திடலில் மஞ்சு விரட்டு நிகழ்ச்சி உற்சாகமாக நடைபெற்றது. அங்கு குயிலாப்பாளையம், ஆரோவில் மற்றும் அதை சுற்றியுள்ள கிராமங்களை சேர்ந்த மக்கள் தங்கள் மாடுகளை குளிப்பாட்டி நன்கு விதவிதமாக அலங்கரித்து கொண்டு வந்தனர். இந்த நிகழ்ச்சிக்காக எல்லை பிடாரி அம்மன் உற்சவ மூர்த்தி விசேஷ அலங்காரத்துடன் மந்தைவெளி திடலுக்கு எழுந்தருளினார். அங்கு அம்மனுக்கு விசேஷ பூஜைகள் நடைபெற்றன. தொடர்ந்து கோவில் நிர்வாகிகள் எலுமிச்சை பழங்கள், வாழைப்பழங்களை வீசி எறிந்தனர். அதை அங்கு கூடியிருந்த மக்கள் போட்டி போட்டுக்கொண்டு எடுத்தனர். தொடர்ந்து பகல் 12 மணி அளவில் அதிர் வேட்டுக்கள் முழங்க மஞ்சு விரட்டு நிகழ்ச்சி தொடங்கியது. அப்பொழுது நிறுத்தப்பட்டிருந்த மாடுகளை அவற்றின் உரிமையாளர்கள் விரட்டி விட்டனர். அதனால் சேரி பாய்ந்த மாடுகளை இளைஞர்களும் சிறுவர்களும் உற்சாகத்துடன் விரட்டி சென்றனர். அப்பொழுது விவசாயிகள் தங்கள் நிலத்தில் விளைந்த மாங்காய், புளி, வாழை போன்றவற்றை சோறை விட்டு மகிழ்ந்தனர். வெளிநாட்டினர் இந்த மஞ்சு விரட்டு நிகழ்ச்சியில் புதுச்சேரி, திண்டிவனம் மற்றும் பல்வேறு ஊர்களை சேர்ந்தவர்கள் ஆர்வத்துடன் கலந்து கொண்டு காளைகள் சேரி பாய்ந்ததை பார்த்து ரசித்தனர். மேலும் ஆரோவில் சர்வதேச நகரத்தை சேர்ந்த வெளிநாட்டினர் பலரும் தமிழர்களின் பாரம்பரிய வேட்டி சட்டை அணிந்தும் சேலைகள் உடுத்தியும் வந்து மஞ்சு விரட்டு நிகழ்ச்சியை கண்டு ரசித்தனர். அதனால் மஞ்சு விரட்டு விழா களை கட்டியது. கவர்னர் தமிழிசை சவுந்தரராஜனின் ஹேக் செய்யப்பட்ட எக்ஸ் சமூக வலைதள பக்கத்தை மீட்கும் முயற்சியில் கவர்னர் மாளிகை தொழில்நுட்ப பிரிவினர் தீவிரமாக ஈடுபட்டு வருகின்றனர். கடந்த வாரம் திருநள்ளாறு சனீஸ்வரர் கோவிலில் பேஸ்புக் பக்கத்தை மர்ம நபர்கள் ஹேக் செய்து ஆபாச புகைப்படங்களை வெளியிட்டு வந்தனர். இதனை தடுக்க கோரி கவர்னர் தமிழிசை மத்திய அரசை வலியுறுத்தி வந்தார். ஆனால் மீண்டும் ஆபாச படங்கள் திருநள்ளாறு சனீஸ்வரர் கோவில் பேஸ்புக் பக்கத்தில் வந்தன. இது தொடர்பாக சைபர் கிரைம் போலீசார் விசாரித்து வருகின்றனர். இந்நிலையில் புதுச்சேரி கவர்னர் தமிழிசையின் எக்ஸ் வலைதள பக்கத்தை மர்ம நபர்கள் நேற்று ஹேக் செய்தனர். ஹேக் செய்யப்பட்ட எக்ஸ் சமூக வலைதள பக்கத்தை மீட்கும் முயற்சியில் கவர்னர் மாளிகை தொழில்நுட்ப பிரிவினர் தீவிரமாக ஈடுபட்டு வருகின்றனர். குழந்தைகள் உரிமை பாதுகாப்பு ஆணைய தலைவர் பதவிக்கு விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுவதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. புதுச்சேரி மகளிர் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டுத்துறையின் கீழ் குழந்தைகளின் உரிமைகளை பாதுகாக்க ஏற்படுத்தப்பட்டுள்ள ஆணையத்தில்
தலைவர் மற்றும் உறுப்பினர்கள் பதவிகள் நிரப்பப்பட உள்ளது. அதில் தலைவர் பதவிக்கு 65 வயதுக்கு மிகாத குழந்தைகள் உரிமைக்கு பங்களித்து வருபவர்கள் விண்ணப்பிக்கலாம். மதிப்பூதியம் மாதம் ரூபாய் 15,000 வழங்கப்படும். அதேபோல் உறுப்பினர்கள் பணியிடத்துக்கு 65 வயதுக்கு மிகாத கல்வி, குழந்தைகள் நலம், உரிமைகள், குழந்தைகள் முன்னேற்றம், காப்பகம், குழந்தைகள் சட்டம், குழந்தை தொழிலாளர் ஒழிப்பில் முனைப்பு காட்டி வருபவர்கள் விண்ணப்பிக்கலாம். இவர்களுக்கு ஒரு அமர்வுக்கு ரூபாய் 600 வழங்கப்படும். ஏற்கனவே இப்பதவிக்கு வெளியிட்ட அறிவிப்பின் கீழ் விண்ணப்பித்தவர்கள் மீண்டும் விண்ணப்பிக்க தேவையில்லை. விண்ணப்பங்கள் wcd.py.gov.in மற்றும் www.py.gov.in என்ற இணையதளத்தில் கிடைக்கும். பூர்த்தி செய்த விண்ணப்பங்களை வருகிற 30ஆம் தேதிக்குள் விண்ணப்பிக்க விரும்பும் பதவியை குறிப்பிட்டு இயக்குனர், மகளிர் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டுத்துறை, சாரம், புதுச்சேரி 13 என்ற முகவரிக்கு அனுப்ப வேண்டும் என அறிவுறுத்தப்பட்டுள்ளது. காரைக்காலில் உள்ள கல்வியியல் கல்லூரியில் நடைபெற்ற நமது லட்சியம் வளர்ச்சியடைந்த பாரதம் என்ற நிகழ்ச்சியை சட்டப்பேரவைத் தலைவர் செல்வம் தொடங்கி வைத்தார். புதுச்சேரி மாநிலம் காரைக்கால் மாவட்டத்தில் மத்திய அரசின் திட்டங்களை பொதுமக்களிடையே கொண்டு செல்வதற்காக நமது லட்சியம் வளர்ச்சியடைந்த பாரதம் நிகழ்ச்சி இன்று காரைக்காலில் வடக்கு தொகுதி நேரு நகரில் உள்ள கல்வியியல் கல்லூரியில் சிறப்பாக நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியில் சட்டப்பேரவைத் தலைவர் செல்வம் தலைமை விருந்தினராக கலந்து கொண்டு குத்துவிளக்கேற்று நிகழ்ச்சியை தொடங்கி வைத்தார். இந்த நிகழ்ச்சியில் மாவட்ட ஆட்சியர் குலத்துங்கன், காரைக்கால் குடிமைப்பொருள் வழங்கல் துறை துணை இயக்குனர் சச்சிதானந்தம், உள்ளாட்சித்துறை துணை இயக்குனர் சுபாஷ், நலவழித்துறை இயக்குனர் டாக்டர் சிவராஜ்குமார், காரைக்கால் நகராட்சி ஆணையர் மற்றும் அரசு துறைகளின் அதிகாரிகள் மற்றும் திரளான பொதுமக்கள் இக்கூட்டத்தில் கலந்து கொண்டனர். இந்நிகழ்ச்சியில் பல்வேறு மத்திய அரசு திட்டங்களின் கீழ் பயனாளிகளுக்கு பல்வேறு நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டன. மத்திய அரசின் திட்டங்களினால் பயனடைந்த பயனாளிகள் அதன் சிறப்பு குறித்து எடுத்து கூறினர். வளர்ச்சியடைந்த பாரதத்திற்கான உறுதிமொழி வாசிக்க அனைவரும் உறுதிமொழி எடுத்துக் கொண்டனர். புரட்சி தலைவர் எம்ஜிஆரின் 107வது பிறந்த தினத்தையொட்டி காரைக்காலில் எம்ஜிஆர் சிலைக்கு அதிமுகவினர் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தி இனிப்புகள் வழங்கினர். தமிழ்நாட்டின் முன்னாள் முதலமைச்சரும் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் நிறுவனமான பொன்மன செம்மல் புரட்சி தலைவர் டாக்டர் எம்ஜிஆரின் 107வது பிறந்த நாள் நேற்று கொண்டாடப்பட்டது. இதன் ஒரு பகுதியாக காரைக்கால் மாவட்ட அதிமுக சார்பில் கிளிஞ்சல் மேடு மீனவ கிராமத்தில் அமைந்துள்ள கட்சி நிறுவன தலைவரும் முன்னாள் முதலமைச்சருமான எம்ஜிஆரின் திருவுருவ சிலைக்கு அதிமுக மாவட்ட செயலாளர் MV ஓமலிங்கம் தலைமையில் மாநில மாவட்ட தொகுதி கழக நிர்வாகிகள் மாலை அணிவித்து மலர் தூவி கழக கொடி ஏற்றி சிறப்பாக கொண்டாடினர். விழாவில் மாவட்ட தொகுதி நிர்வாகிகள் மற்றும் தொண்டர்கள் ஏராளமானோர் கலந்து கொண்டு எம்ஜிஆர் திருவுருவ சிலைக்கு மலர் தூவி மரியாதை செலுத்தி அனைவருக்கும் இனிப்புகள் வழங்கி மகிழ்ச்சியாக கொண்டாடினர். இதில் மாவட்ட இணை செயலாளர் ஜீவானந்தம், எம்ஜிஆர் மன்ற ரவி, சிறுபான்மை அணி சகாயராஜ், தம்பி ராமதாஸ், நகர செயலாளர் ஜெயராஜ், தொகுதி செயலாளர் முருகன் மற்றும் திரளான தொண்டர்கள் கலந்து கொண்டனர். இதுபோல் காரைக்காலில் அமைந்துள்ள தமிழக அரசு போக்குவரத்து கழக பணிமனையில் அண்ணா தொழிற்சங்கம் சார்பில் அதிமுக கட்சியின் நிறுவன தலைவரும் முன்னாள் முதலமைச்சருமான எம்ஜிஆரின் பிறந்தநாள் விழா உற்சாகமாக கொண்டாடப்பட்டது. அதிமுக கழக கொடி மற்றும் அண்ணா தொழிற்சங்க கொடிகளை அதிமுக மாவட்ட செயலாளர் ஓமலிங்கம் ஏற்றி வைத்தார். அதனைத் தொடர்ந்து அனைவருக்கும் இனிப்புகள் வழங்கி கொண்டாடினர். காரைக்கால் கிளை அண்ணா தொழிற்சங்கத்தின் சார்பில் நாகை மண்டல பொருளாளர் சி நமச்சிவாயம், கிளை தலைவர் தேவாதிராஜன் உள்ளிட்ட பொறுப்பாளர்கள் பலர் கலந்து கொண்டனர். புதுச்சேரி மக்களால் செல்லாது என கருதப்படும் 10 ரூபாய் நாணயத்துக்கு முட்டையுடன் தனியார் நிறுவனம் சிக்கன் பிரியாணி வழங்கிய நிலையில் அதை வாங்க ஆயிரக்கணக்கானோர் திரண்டதால் புஸ்ஸை வீதியில் கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது. தமிழகத்தில் 10 ரூபாய் நாணயம் கடைகளில், வணிக நிறுவனங்களில் வாங்கப்படுகிறது. ஆனால் புதுச்சேரியில் 10 ரூபாய் நாணயத்தை வியாபாரிகள் வாங்குவதில்லை. இதனால் செல்லாத நாணயமாக புதுச்சேரி மக்களால் 10 ரூபாய் நாணயம் கருதப்பட்டது. எனவே தமிழகத்திற்கு செல்லும் புதுச்சேரி மக்கள் அங்குள்ள வணிக நிறுவனங்கள் வழங்கும் 10 ரூபாய் நாணயத்தை வாங்குவதில்லை. அப்படி வாங்கினாலும் அங்கே அதை செலவழித்துவிட்டு புதுச்சேரிக்கு வரும் நிலையில் நீடிக்கிறது. 10 ரூபாய் நாணயம் செல்லும் என ரிசர்வ் வங்கி நிர்வாகம் முறைப்படி அறிவித்து எச்சரித்தும் புதுச்சேரியில் இவை பெருமளவில் பயன்பாட்டில் இல்லை. இதனிடையே புதுச்சேரி மக்களால் வாங்க மறுக்கப்படும் 10 ரூபாய் நாணயம் செல்லும் என்பதை வலியுறுத்தி அவர்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வகையில் நகர பகுதியில் உள்ள ஒரு தனியார் ஹோட்டல் நிர்வாகம் சலுகை அறிவிப்பை வெளியிட்டது.
அதாவது காணும் பொங்கல் அன்று 10 ரூபாய் நாணயத்துக்கு முட்டையுடன் கூடிய சிக்கன் பிரியாணி வழங்கப்படும் என அறிவித்தது. இதன் காரணமாக புஸ்ஸி வீதி பொதுப்பணித்துறை தலைமை அலுவலகம் அருகில் உள்ள அந்த ஹோட்டல் முன்பு நேற்று மதியம் 12 மணியளவில் ஆயிரக்கணக்கானோர் திரண்டனர். அங்கு கூட்ட நெரிசல் அதிகமாகவே பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருந்த பெரிய கடை மற்றும் முதியஞ்சாலை போலீசார் ஹோட்டலுக்கு 10 ரூபாய் நாணயத்துடன் வந்தவர்களை வரிசையில் நிற்குமாறு கூறினர். இதனால் 1 கிலோமீட்டர் தூரத்துக்கு பொதுமக்கள் அணிவகுத்து நின்றனர். 12 மணிக்கு ஹோட்டல் நிர்வாகம் ஒரு நபரிடம் ஒரு 10 ரூபாய் நாணயத்தை மட்டும் பெற்றுக்கொண்டு ஒரு பிரியாணி பொட்டலத்தை வழங்கியது. இவ்வாறாக 500 பேருக்கு அரை மணி நேரத்தில் பிரியாணி பொட்டலத்தை வழங்கிய நிலையில் சலுகை திட்டத்தை நிறைவு செய்தது. இதன் காரணமாக 2 மணி நேரமாக வரிசையில் காத்திருந்த மீதமுள்ள மக்கள் ஏமாற்றம் அடைந்தனர். போலீசார் அவர்களை சமாதானப்படுத்தினர். அதன் பிறகு பொதுமக்கள் ஏமாற்றத்துடன் திரும்பி சென்றனர். இதனால் அப்பகுதியில் கடும் போக்குவரத்து நெரிசலும் ஏற்பட்டது. புதுச்சேரியில் காணும் பொங்கலான நேற்று தேங்காய்த்திட்டு கிராம மக்கள் பொங்கல் வைத்து தண்ணீருக்கு பூஜை செய்து ஊர்வலமாக எடுத்து சென்று தங்கள் உழுத நிலங்களில் தெளித்து நன்றி செலுத்திய நிகழ்வு அனைவரின் கவனத்தையும் ஈர்த்தது. புதுச்சேரி மாநிலம் தேங்காய்த்திட்டு பகுதியில் மக்கள் தாங்கள் உழுத நிலங்களுக்கு நன்றி தெரிவிக்கும் விழாவாக தொன்று தொட்டு நடத்தி வருகின்றனர். அந்த வகையில் மாட்டு பொங்கலான நேற்று முன்தினம் பொதுமக்கள் தங்கள் வீடுகளில் பொங்கல் வைத்து தண்ணீரை எடுத்து வைத்து காணும் பொங்கலான நேற்று அந்த தண்ணீருக்கு பூஜை செய்து ஊர்வலமாக எடுத்து சென்று தாங்கள் உழுத நிலங்களில் தெளித்து நன்றி தெரிவித்தனர். அதனைத் தொடர்ந்து அப்பகுதியில் உள்ள அய்யனார் கோவிலுக்கு சென்று அங்குள்ள கோவில் குளத்தில் நீரை எடுத்து அதனை தாங்கள் உழுத நிலங்களில் இருந்து பூக்கள் மற்றும் பயிர்களால் அலங்கரித்து ஊர்வலமாக சென்று சிறப்பு வழிபாட்டில் ஈடுபட்டு தாங்கள் உழுத நிலங்களுக்கு நன்றி செலுத்தினர். புரட்சி தலைவர் எம்ஜிஆர் பிறந்தநாள் விழாவினை முன்னிட்டு கூடப்பாக்கம் பகுதியில் அமைந்துள்ள எம்ஜிஆரின் திருவுருவ சிலைக்கு அமைச்சர் சாய்ஜி சரவணன்குமார் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார். புரட்சி தலைவர் தமிழகத்தின் முன்னாள் முதல்வர் டாக்டர் எம்ஜிஆர் அவர்களின் 107வது பிறந்த நாளை முன்னிட்டு கூடப்பாக்கம் மந்தக்கரையில் அமைந்துள்ள எம்ஜிஆர் திருவுருவ சிலைக்கு அமைச்சர் சாய்ஜி சரவணன்குமார் கலந்து கொண்டு விழாவிற்கு தலைமை தாங்கி மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார். இந்நிகழ்ச்சியில் தொகுதி தலைவர் சாய் தியாகராஜன், துணைத் தலைவர் அய்யனார், கட்சி நிர்வாகிகள், ஊர் முக்கியஸ்தர்கள், பொதுமக்கள் என ஏராளமானோர் கலந்து கொண்டனர். புதுச்சேரி அரியாங்குப்பம் தொகுதி அதிமுக சார்பில் எம்ஜிஆர் பிறந்தநாள் விழா மாநில பொருளாளர் ரவி பாண்டுரங்கன் தலைமையில் வெகு விமர்சையாக கொண்டாடப்பட்டது. புதுச்சேரி அரியாங்குப்பம் தொகுதி அதிமுக சார்பில் பாரத ரத்னா எம்ஜிஆரின் 105வது பிறந்தநாள் விழா விமர்சையாக கொண்டாடப்பட்டது. அதன்படி அரியாங்குப்பம் சந்திப்பில் மலர்களால் அலங்கரிக்கப்பட்ட எம்ஜிஆரின் திருவுருவ படத்திற்கு மாநில பொருளாளர் ரவி பாண்டுரங்கன் தலைமையில் 100க்கும் மேற்பட்ட அதிமுகவினர் மலர் தூவி மரியாதை செலுத்தினார்கள். அதனைத் தொடர்ந்து ஏழை எளிய மக்களுக்கு ரவி பாண்டுரங்கன் நலத்திட்ட உதவிகளை வழங்கி சிறப்பித்தார். இந்த நிகழ்ச்சியில் அரியாங்குப்பம் தொகுதி அதிமுக நிர்வாகிகள் மற்றும் தொண்டர்கள் திரளாக கலந்து கொண்டனர். திருபுவனை சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட பகுதியில் பல்வேறு பணிகளுக்கான பூமி பூஜை பாராளுமன்ற உறுப்பினர் வைத்தியலிங்கம், சட்டமன்ற உறுப்பினர் அங்காளன் தலைமையில் தொடங்கி வைக்கப்பட்டது. புதுச்சேரி மாநிலம் திருபுவனை சட்டமன்ற தொகுதியில் புதுச்சேரி பாராளுமன்ற தொகுதி மேம்பாட்டு திட்ட நிதியின் கீழ் ரூபாய் 14 லட்சம் மதிப்பீட்டில் திருபுவனை கிராமத்தில் அங்கன்வாடி கட்டிடம் கட்டுதல் பணிக்கான பூமி பூஜை பாராளுமன்ற உறுப்பினர் வைத்தியலிங்கம் தலைமையில் திருபுவனை தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் அங்காளன் முன்னிலையில் நடைபெற்றது. இதனைத் தொடர்ந்து கலித்தீர்த்தால் குப்பம் கிராமத்தில் கரும காரிய கட்டடம் கட்டுதல் பணிக்கான பூமி பூஜை ரூபாய் 10 லட்சம் மதிப்பீட்டில் பாராளுமன்ற உறுப்பினர் வைத்தியலிங்கம் தலைமையில் திருபுவனை தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் அங்காளன் முன்னிலையில் பூமி பூஜை செய்து பணி தொடங்கி வைக்கப்பட்டது. இதில் கொம்யூன் பஞ்சாயத்து ஆணையர் எழில்ராஜன், ஊர் பிரமுகர்கள் மற்றும் பொதுமக்கள், சட்டமன்ற உறுப்பினரின் ஆதரவாளர்கள் பலர் கலந்து கொண்டனர். புதுச்சேரி அனைத்து வாகன ஓட்டுநர்கள் சங்கங்களின் கூட்டமைப்பு சார்பாக புதுச்சேரி முதல்வர் அலுவலகத்திலும் மற்றும் துணைநிலை ஆளுநர் அலுவலகத்திலும் மனு வழங்கப்பட்டது. புதுச்சேரி மாநிலம் மற்றும் தமிழ்நாட்டில் அனைத்து சங்கங்களின் கூட்டமைப்பு மூலம் ஒன்றாக இணைந்து ஓட்டுநர்களுக்கு பல்வேறு உதவிகளை செய்து வருகிறது. தற்பொழுது மத்திய அரசு இயற்றியுள்ள சட்டம் ஹிட் அண்ட் ரன் BNS 106 ஓட்டுநர்கள் விபத்து ஏற்படுத்திவிட்டு தலைமறைவாகி விட்டால் அவருக்கு 10 ஆண்டுகள் சிறை தண்டனையும் அல்லது ரூபாய் 7 லட்சம் அபராதம் என்கிற சட்டம் தற்காலிகமாக நிறுத்தி வைத்துள்ளார்கள். அதை நிரந்தரமாக தடை செய்ய வேண்டும் என்று புதுச்சேரி மாநில தலைவர் விநாயகமூர்த்தி,
வேலு மனோகரன், அருள், வீரமுத்து, சம்பத்குமார், பாண்டியன், மருதாச்சலம், அமிர்தராஜ், பாஷா, கார்த்திகேயன், கிருஷ்ணமூர்த்தி, சேகர், பாரதி ஆகியோர் தலைமையில் மேதகு துணைநிலை ஆளுநர் அலுவலகம் மற்றும் புதுச்சேரி முதல்வர் அலுவலகத்தில் மனுவாக வழங்கினர். மேலும் புதுச்சேரி அனைத்து வாகன ஓட்டுநர்கள் கூட்டமைப்பு சார்பில் நிர்வாகிகள் திரளானோர் கலந்து கொண்டனர். இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. வணக்கம்.